அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி நான் பிரெட் சாண்ட்விச் செஞ்சு காமிக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்டப்பிங் முதல்ல தயார் பண்ணிக்கலாம். பல்லாரி வெங்காயம் பாருங்கள், ஒரு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கண்ணாடி பார்த்துக்கு நம்ம வதக்கிக்கணும் வெங்காயத்தை. நல்லா வதக்கிடுச்சு. இப்போ தேவையான மசாலா சேர்த்துடலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன். அவ்வளோதாங்க இதுக்குள்ள மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும் உப்பு. உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு பாருங்கள், வேக வச்சு மசித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நிறைய பிரெட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நிறைய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நிறைய சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. லஞ்சு பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிள்ளைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. கடைசியாக லெமன் 1/4 லெமன் நான் புழிஞ்சு விட்றேன். ரொம்ப வேணாம், கொஞ்சமாக புழிஞ்சா போதும். மல்லியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ப்ரெட்டை தயார் பண்ணிக்கலாம். ஒரு சட்டியில் நான் பட்டர் பேப்பர் சேர்த்துக்கிறேன். ப்ரெட்டு பெரிய ப்ரெட்டுங்க, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டர் போட்டிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிறேன். ஸ்டப்பிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை இந்த ப்ரெட்டு மேலே வச்சுக்கிறேன். துருவின சீஸ் இருக்குங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். பிரெட் ஸ்லைஸ் இருந்தாலும் அதையும் வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட துருவின சீஸ் தான் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன்.
இன்னொரு பிரெட்டில் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். அந்த பிரெட்டை வந்து இன்னொரு பிரெட்டில் சேர்த்துக்கிட்டலாம். இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்த்து திருப்பி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. திரும்ப செஞ்சு கேட்பாங்க. 2ஆக கட் பண்ணிக்கிடலாம். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். HA ஸ்டார் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.